நினைத்தவர் என்று சொல்லுவோமாம். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்காமே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் கரங்களை உயர்த்தியாமே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி மூடி. நீங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு விஷயம் சேர்ந்து சொல்லுங்காமே. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற முதலாவது பிரதான கட்டளை. ஸோ கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, ஆமேன், சிந்தனைகள் வேற எங்கே டைவர்ட் ஆக வேண்டாம், ஆமேன், முழு நினைவோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு. முழு பலனை என்ன தெரியுங்களா? சொல்லுங்களேன். ஒரு 100 கிலோ மூட்டையை உங்களால் தூக்கும் போது உங்கள் உடம்பு வேர்க்காமல் இருக்குமா? உங்களை பார்த்து தான் கேட்குறேன், கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு 100 கிலோ மூட்டையை நீங்கள் உடம்புல தூக்கும் பொழுது, நடக்கும்போது உடம்பு வேர்க்குமா வேர்க்காதா? வேர்க்கும். அதுதான் பலத்தை கொடுத்து நீங்கள் தூக்குறதுக்கு அடையாளம். ஸோ வேதம் சொல்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு. அப்போ கை தட்டும் போது எப்படி தட்டணும்? நான் உங்களை பார்த்து தான் கேட்குறேன், சொல்லுங்க. நீங்கள் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? அப்போ கை தட்டும் போது எப்படி தட்டணும்? 100 கிலோ மூட்டை தூக்கும் போது ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்து சரீரத்தில் கொடுக்குறேன்ல, வசனம் சொல்லுது முழு பலத்தோடு நல்ல கையை தட்டணும் தெய்வ சமூகத்தில். அல்லேலூயா. ஆராதிக்கும் போது அடி வயிற்றிலிருந்து அந்த வார்த்தைகளும் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகளும் நினைவு சிந்தனைகள் எல்லாம் அப்படி கலக்கும் பொழுது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? வரப்போகிற பின்னால் உள்ள செய்திக்கு முன்னாடி எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அத்தி மரத்தை பார்த்தார். பசியாக இருந்தார் ஆண்டவர். அத்தி மரத்தை பார்த்து அதிலிருந்து ஏதாவது கனி இருக்குமான்னு சொல்லி மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இலையெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா கனி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கனி இல்லை. உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. என்ன பண்ணிட்டார்? அந்த மரத்தை சபிச்சிட்டார். அல்லேலூயா. அது பட்டு போயிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஸோ ஆராதனை என்பது உங்களை என்னையும் கர்த்தர் இந்த சபையில் அவருடைய நாம மகிமைக்காக நீதியின் விருட்சமாய் நட்டு வச்சிருக்கிறாருங்க. சொல்லுங்க, நீங்க நானும் யார் சொல்லுங்க? நீதியின் விருட்சம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க நீதியின் விருட்சம் சொல்லுங்களேன். சந்தோஷமாக சொல்லுங்கள், அவங்கள பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அந்த நீதியின் விருட்சத்திற்குரிய பலனை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக தருவார் நான் நம்புகிறேன். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் என் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஆமென். நீங்கள் நீதியின் விருட்சம். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சமாக நம்ம இருக்கிறோம். ஆமென். ஸோ அப்போ முழு பலத்தோடு நம்ம கர்த்தரை மறுபடியும் அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம சேர்ந்து சொல்லி பாடுவோமா? ஆமென். உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர். யாத்திராகமம் 34:10 காலை ஆராதனையில் வசனம் சொல்லப்பட்டது எங்களுக்கு. நான் இன்றைக்கு உன்னோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். மோசேக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார், சொன்னதில் கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். மறுபடியும் இதே ஒரு சரணத்தை நீங்கள் பாடணும். அது உங்கள் வாய்களை திறந்து உங்கள் சிந்தனை நினைவுகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒன்றரை கலக்கப்பட்டு பாடி ஆண்டோட பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சேர்ந்து பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Jesus. பண்ணின உந்தன் வாக்குகளை நிலைத்து நிறைவேற்றுவே. சேர்ந்து எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை மறவாமல் நினைப்பவர் என்று சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சத்தம் அதிகரிக்கட்டுமே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சத்தம் அதிகரிக்கட்டுமே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இன்னொரு சில சத்தமாய் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவர். இன்னொரு வாய்கள் திறக்காதவர்கள் வாய்களை திறந்து மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடி. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிப்போமா? மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல கரங்களை உயர்த்தி அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டு அவைகளை அதட்டி அடக்கி ஆண்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி என் கேடகமும் நீர். சொல்லுங்க எல்லாருமே நீதானே என் துணையானி என் கேடகமும் என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. அதனால உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன்.
நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சத்தத்தை உயர்த்தியோ உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, நான் குற்றப்பட்டு போவதில்லை. தகப்பனே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே, நான் குற்றப்பட்டு போவதில்லை. அதனால உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் சரி எல்லாருமே சத்தத்தை உயர்த்தியாவே பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்களே, சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் எந்தன் மேலே நிலைப்பதில்லை. சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே, ஆகாமியத்தின் கொடுங்கோல் எந்தன் மேலே நிலைப்பதில்லை. அதனாலே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சரி சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை ஆமென். முடிவு பரியந்தம் உம்மை. சத்தத்தை உயர்த்தி உம்மை நம்புவேன், நான் ஆமென். முடிவு பரியந்தம். இன்னும் ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். அக்கினியை கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலக. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மை. சத்தமா எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் ஆம்பேர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். சத்தமா எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீரின் ஒரு விஷயம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஆமென். எங்கள் ஆம்பேர். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அவரே கண்மலை கோட்டை துருகமாய் ரட்சண்ய கொம்பாய் இருக்கிறபடினால ஹல்லேலூயா இயேசுவே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. நல்ல கரங்களை தட்டி நான் நம்பும் கேடகம் அவரே. அவரே பலத்த அரகன் துருகமாய் இருக்கிறபடினால சத்துரியனுக்கு என்ன செய்வான்? என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லை. நான் கர்த்தரை நம்புகிறபடினால் அசைக்கப்படுவதில்லை.
நன்றி 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 இயேசுவே. ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி. இயேசு என்னை மறவார். ஒரு இமைப்பொழுதுல என்னை அவர் மறக்கலை. ஒரு இமைப்பொழுது மறந்திருந்தா எப்பயோ நம்ம ஆக்சிடென்ட்ல மறிச்சு போயிருப்போம். ஒரு இமைப்பொழுது நம்மை மறந்திருந்தா காணாமல் போயிருப்போம், மண்ணோடு மண்ணாய் மறைந்திருப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவர் மறக்காமல் நம்மளை நினைச்ச தெய்வத்தை நம்ம உயர்த்தி ஆராதிக்க போகின்றோம். நன்றி தகப்பனே. அல்லேலூயா. மறவா உன்னை ஒரு இமைப்பொழுதிலும் மறவா. இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சரி சொல்லுவோமா? மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமைப்பொழுதிலும் மறவா. இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். சரி சொல்லுகாமே. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவார். கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க. அழைத்தவர் என்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறும் போது, வானமும் பூமியும் நிலை மாறும் போது வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். சேர்ந்து சொல்லுவோமா? மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமைப்பொழுதிலும் மறவா. மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. சேர்ந்து சொல்லுவோமே? மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமைப்பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா உன்னை தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவார். சேர்ந்து சொல்லுங்கமே. தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் சொல்லுங்க. எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். சரி சொல்லுவே. மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமைப்பொழுதிலும் மறவார். இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். சரி வரவே. மறவார் இயேசு அவர் மறக்கவே இல்லை. உங்க சூழ்நிலையில் அவர் மறந்து போகவே இல்லை. கர்த்தாவே, என்னை கைவிட்டுட்டீங்களான்னு நினைச்சீங்களா? அவர் கைவிடவே இல்லை. கைவிடாத தெரியாத நல்ல தெய்வம் அவர். நன்மைகளை மாத்திரமே செய்ய தகுந்த நல்ல தெய்வம் அவர். அவரை நம்பி வந்த உங்களுக்கு இன்றைக்கு பரத்திலிருந்த நிறைவான பலன் இறங்கி வருகிறது. தேவ சன்னிதானத்தில் உண்மை நம்பி வந்த நான் நிறைவான பலனை இன்றைக்கு ஆராதனையில் பெற்றுக் கொள்கிறேன் என்று சத்தத்தை உயர்த்தி எல்லாருமே ஆமென்.
இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஓ இயேசுவே, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் செய்யாத நல்லவா, ஒரு தகப்பன் உமை போல இல்லை. உணர்த்தினால உணர்ந்து ஒரு தீமையும் செய்யாத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்களே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. ஓ எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி என்று சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஓ பரிபூரண போயர் சொல்ல வேண்டாம், சபையார் சொல்லி முடிப்போமா? நன்றி, 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 பரிபூரண சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மீது உங்கள் கைகளை வைங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையாகிய நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இனி ஒரு தீங்கு இனி அடைய போவது இல்லை. சில காரியத்தை இன்றைக்கு நம்ம உதறி தள்ள போகிறோம். சில வேண்டாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலிருந்து அகலும் பொழுது தீங்கில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைபடுங்க. பேசுகிற அடிமை மறைத்து நீர் வெளிப்படுகிறாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் தேவன் சத்தியத்தை சத்தியமாகவும் பரிசுத்தாவின் நிறைவோடு போதிக்க வேண்டிய கிருபைகளை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்க வந்திருக்கிற உள்ளங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பலிபிடத்திலிருந்து, கிருபாசன தண்டையிலிருந்து, பரலோக ராஜ்யத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படட்டும். நாங்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொள்ள, விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகுவதற்கும் தேவாவின் ஒரு அருள் புரிவீராக. தொடர்ந்து நம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுக எடுப்பீராக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை மீண்டும் யாராவது ஒருவர் ஆண்கள் பகுதியில் வாசிக்க முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக வாசியுங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பக்கத்தில் உள்ள கைகளை பிடிச்சி இந்த வார்த்தையை சொல்லணும். இனி ஒரு தீங்கு நீங்கள் அடையாது இருப்பீங்கன்னு சொல்லுங்களேன். என்ன கையை பிடிக்க மாட்டீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி இனி ஒரு தீங்கு அடைய மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய தலையின் மேலே அந்த ஆசீர்வாதம் அப்படியே வந்து இறங்க. இன்னைக்கு இனி ஒரு தீங்கு இல்லாமல் கர்த்தர் வாழ உதவி செய்ய போகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இந்த தேசத்தில் பல நாடுகளில் பயங்கர வல்லமையாக ஊழியம் செய்தவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீங்கு வந்துருச்சு. அல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்கிற வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்தலர், அவருக்கு ஒரு தீங்கு. அவர் தான் அந்த தீங்கை உதறி தள்ளிட்டு தீங்கு இல்லாமல் இருந்தார். அதை தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபை நடுவில் பேச சொன்னபடினால, ஏவுதல் தந்தபடினால பேசுகிறேன். ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தீங்கு. என்ன தீங்கு தெரியுங்களா? அவருடைய கையை ஒரு விஷ சர்ப்பம் கவ்விக்கொண்டது. என்ன சொல்லுங்க? ஒரு விஷ சர்ப்பம் அவருடைய கையை கவ்விக்கொண்டது. சிலரெல்லாம் கரப்பாம்பூச்சி பார்த்தா பயந்துருவாங்க சகோதரிகள். 4 தெருவுக்கு கேட்கும் சவுண்டு. அப்போ தான் அல்லேலூயா சொல்ல சொன்னால் பொறுமையாக வரும். ஆனால் கரப்பாம்பூச்சி பள்ளியை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 தெருவு தாண்டி சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு சத்தம் போடுவாங்க சில சகோதரிகள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை ஒரு பெரிய சர்ப்பம் கவ்விக்கொண்டது, விரலை கவ்விக்கொண்டது. அந்த கையை கவ்விக்கொண்ட சர்ப்பத்தை உதறிட்டு தீங்கில்லாமல் அவர் இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இதில் சொல்ல வர காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு தீங்கு அவருடைய கையை அவருடைய வாழ்க்கையை பிடிச்சிருச்சு. ஆமே. ஆனால் அவர் அதை என்ன பண்ணுறாரு? உதறிட்டார்.
இன்னைக்கு சொல்ல வர மெயினான கருத்து என்ன தெரியுமா? அவரை பிடிச்சது அன்னையோடு ஒழிஞ்சுது. சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன். உங்களை பிடிச்சது என்னையோடு ஒழிஞ்சது சொல்லுங்க. நம் வாழ்க்கை முன்னேற்றம் காணக்கூடாதபடி, செழிப்புண்டாகாதபடி சர்ப்பங்கள் சில இடத்துல கவ்வி கொண்டு இருக்கிற இடங்கள் உண்டு. அந்த கவ்வுகிற இடத்த இன்னைக்கு நம்ம வகையறிஞ்சு அதை நெருப்பில் சுட்டெரிச்சு இன்றைக்கு தீங்கில்லாமல் வாழ்வதற்கு தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை சர்ப்பம் கவ்விடுச்சு, ஆனால் உதறிட்டார். ஆமென். ஸோ இன்னைக்கு சில காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை சிலதை நம்ம தியானிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் முதல் வசனத்தை வேகமாய் வாசிங்க. சத்தமாய் சொல்லுங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவி. போதும் போதும், நம்ம எல்லாம் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சி சொல்லுங்க. நீங்கள் நானெல்லாம் 2019 கோவிட் வந்தபோது கோவிட்ல தப்பி கரை சேர்ந்த ஆளுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே, நல்ல கையை பிடிச்சி சந்தோஷமா சொல்லுங்க. ஆமேன். நீங்களும் நானும் 2019 20 எத்தனை வேவு வந்தாலும் அத்தனை வேவுலையும் கர்த்தர் உங்களை என்னையும் தப்பு வித்து கரை சேர்த்து இருக்கிறார். ஒரு நாளில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தா உங்களை தாண்டி குறைஞ்சது 1000 2000 வண்டி கிராஸ் பண்ணுது. ஒரு வண்டி கூட நம்ம மேலே மோதாதபடி ஜீவனை கர்த்தர் பாதுகாப்போடு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கரை சேர்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ஒருவேளை நீங்க வெளியில போகும்போது உங்களையும் அறியாமல் திருடர்கள் நம்மை நோட்டமிட்டிருப்பார்கள், கொள்ளைக்காரர்கள் நம்மிடத்துல கொல்லும்படியாக அழிக்கும்படியாக அவன் பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் தேவ தூதர்கள் நம்மை அருகில் சூழ்ந்து அவன் நம்மை நெருங்காதபடி எத்தனையோ முறை கர்த்தர் நம்மளை தப்புவித்து பாதுகாத்து வீடு பத்திரமாய் வந்து சேர அவர் உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் படுத்து எழுந்திருக்கிறோம், தப்பி கரை சேருகிறோம். அல்லேலூயா. ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா ஒரு தேசம் அழியுது. அல்லேலூயா. ஒரு காட்டுத்தீல ஒரு பட்டணமே அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு நாள் படுத்து கண் விழிக்கிறது என்பது நம்மளால முடியாத காரியம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தப்பி கரை சேர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நல்லா சந்தோஷமா சொல்லுங்க, நீ தப்பி கரை சேர்ந்த ஆட்கள் தான் சொல்லுங்க. நீங்க சொல்லாத வரைக்கும் நானும் விடுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. எனக்கு டைம் 1 மணி வரைக்கும் தந்து இருக்கிறார், அதனால நான் பொறுமையாக பேசிட்டே இருப்பேன். ஆமென். ஸோ நல்லா சொல்லுங்க, நீங்கள் நானெல்லாம் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தான் தப்பி கரை சேர்ந்தார். எங்க தெரியுங்களா? மெலித்தா தீவுக்கு வரார். மெலித்தா தீவுக்கு வர்றதுக்கு முன்னால என்ன காரியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 276 பேரோட கப்பல் பிரயாணம் போறாங்க. இந்த கப்பல் பிரயாணம் போறவங்க எல்லாம் ஜெயில் கைதி. அப்போஸ்தலனாகிய பவுலும் கைதி. ஏன் அவர் கைதியா மாறினார்? ஊழியம் செஞ்சவர் தானே. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவித்தபடினால், ஊழியம் செய்தபடினால், இயேசுவை பகிரங்கமாய் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தபடினால், சபைகளை நிறுவினபடினால், அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தபடினால், அநேக ஊழியர்களை எழுப்பினபடினால், அநேக பிசாசுகளை விரட்டினபடினால் அங்கிருக்கிற ஜனங்கள், அங்குள்ள ராஜாக்கள், இவன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறான், நம்மளை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி வன்கண் பொறாமை கொண்டு பவுலை எப்படியாவது என்ன பண்ணணும், சிறைச்சாலைக்குள்ள தள்ளி அவனை கொல்லணும்னு நினைச்சு எல்லாம் போராடுறாங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிச்சபடினால அவரை சிறை கைதியா கொண்டு போகிறாங்க. அப்ப 276 பேர் கூட போறாங்க. இந்த 276 பேரும் கப்பலுக்குள்ள ஏறும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இப்போது நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. பிரயாணம் பண்ணா பிரச்சனை. கப்பல் நடுவுல போகும்போது பயங்கரமான ஆபத்துக்களை சந்திக்கும், போகக்கூடாது. ஆனா இந்த 100க்கு அதிபதி, 100 பேருக்கு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த 100க்கு அதிபதி தேவ மனுஷனுடைய வார்த்தையை தவிர்த்துட்டு கப்பல் ஓனர் கிட்டையும் கப்பல் ஓட்டுற அந்த கேப்டன் கிட்ட போய் நிற்கிறாரு. நம்ம போலாமா வேணாமான்னு கேட்கிறார். அல்லேலூயா. சில வேளையில சபைக்குள்ள வருகிற நாம கூட நம்ம 100க்கு அதிபதியா மாறிட்டா, 1000ங்களுக்கு அதிபதியா மாறிட்டா, லட்சங்களுக்கு அதிபதியா மாறிட்டா, தேவ மனிதனுடைய வார்த்தை சில நேரத்தில் தள்ளிட்டு கப்பல் ஓனர் பேச்சை கேட்பாங்க, கப்பல் ஓட்டுறவன் பேச்சை கேட்பாங்க, தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை புறம் தள்ளிடுவாங்க. இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை புறந்தள்ளி 100க்கு அதிபதி கப்பல் ஓட்டுநரையும் கப்பல் ஓனர்கிட்ட போய் கேட்குறான், சுச்சுவேஷன் நல்லா இருக்குப்பா, வெதர் கண்டிஷன் நல்லா அழகாக இருக்குது, நம்ம போகலாம். கப்பல் எடுத்தாச்சு. கொஞ்சம் தொலை உள்ளே போக ஆரம்பிச்சுது. உள்ளே போன உடனே பயங்கரமான காற்று, பயங்கரமான அலைகள், இதெல்லாம் பார்க்கும்போது 14 நாட்கள் பயங்கரமான மழை கொட்டி தீக்குது. நடுக்கடையில் மாட்டிக்கிட்டாங்க. சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, உயிர் பிழைப்போமா செத்து போமா என்கிற அப்படி ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தூதன் வந்து சொல்றாரு, எழுந்துரு, சாப்பிடு, நீ மறுநாள் என்ன பண்ண போற, கரையை பார்ப்பேன். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க,
இது வரைக்கும் நீங்க கரையே காணல. சில இடத்துல பரிசுத்தாவியானவர் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறார், கரை காணாத இடத்துல கர்த்தர் கரை காண வைக்க போகிறார். உங்க வாழ்க்கையில முடிவுகள் இன்றைக்கு வரப்போகுது. ஜெபித்ததற்கு இன்றைக்கு கரை காணுவீர்கள், கண்ணீர் வடித்ததற்கு கரை காண்பீர்கள். பிள்ளைகள் தொடப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, சபைக்கு வரலன்னு சொல்லி எதற்கெல்லாம் நீங்க கரை காணாமல் தேடிக்கொண்டிருந்தீங்களோ கையை தட்டி தேவ சமூகத்தில் சிலருக்கு கர்த்தர் கரை காண உதவி செய்வார். வேலையின் காரியங்கள், கர்ப்பத்தின் கிரியைகள், எல்லாம் கர்ப்பத்தின் கனிகள், குடும்ப காரியத்தில் கர்த்தர் சில கரைகளை காணும்படி இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வார். 14 நாட்கள் சாப்பிடாம இருந்தார். தூதன் வந்து தட்டி எழுப்பி சொல்றார், எழுந்துரு சாப்பிடு, கப்பலுக்கு சேதம் வரும், ஆனா உன் உயிருக்கு ஜீவனுக்கு ஒரு சேதம் வராது. அல்லேலூயா. கப்பல் மறுநாள் அதே போல கரையை பார்க்குது, ஒரு பாறையின் மேலே மோதுது, கப்பல் உடையுது. உடனே என்ன பண்றாங்க, தண்ணியில் குதிக்கிறாங்க. தண்ணியில் குதித்து நீந்தி என்ன பண்ணுறாங்க, மெலித்தா தீவுக்குள்ளே வந்துட்டாங்க. மெலித்தா தீவுக்குள்ளே வந்த உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, குளிர் காயலான்னு சொல்லி பயங்கரமான மழை, பயங்கரமான குளிர். இந்த குளிருக்கு குளிர் காயலான்னு சொல்லி சில விறகு கட்டைகளை அடுக்கி அதில் நெருப்பு கொளுத்தி வச்சுக்கும்போது இந்த விறகு கட்டைக்கு அடியில் ஒரு சர்ப்பம் படுத்து இருந்தது. என்ன இருந்தது சொல்லுங்கம்மா? ஒரு சர்ப்பம் விறகு கட்டைக்கு அடியில் படுத்து இருந்தது பாருங்க. இந்த சர்ப்பம் அது சூடு உண்டாகும் போது, அனல் உரைக்கும் பொழுது உள்ள இருக்க முடியாம வெளியில எழும்பி வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கை நீட்டிட்டு இருந்தார்ல, அவர் கையை வந்து நேரா பிடிச்சிருச்சு. அல்லேலூயா. தப்பு செஞ்சாரா? பாவம் செஞ்சாரா? ஒன்றும் பண்ணல. குளிர் காயலான்னு சொல்லி கையை நீட்டினார் பாவம் மனுஷன். கையை நீட்டின பாவத்திற்கு என்னாச்சுன்னா சர்ப்பம் வந்து அவர் கையை பிடிச்சிருச்சு. ஆமே. இது போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் சர்ப்பம் நம்ம ஒன்றுமே செய்யாத இருக்கிற நேரத்தில் கூட வந்து பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை பிடிச்சு இருக்கலாம். அதை தான் இன்னைக்கு நம்ம இயேசு நாமத்தில் நெருப்பில் இன்னைக்கு சுட்டரிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சர்ப்பத்தை நெருப்பில் சுட்டரித்தார். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் அநேக குடும்பங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே அறியாமல் மறைந்திருக்கிற சர்ப்பங்கள் சிலதை விழுங்கி வச்சிருக்கிறது, சிலதை பிடுங்கி வச்சிருக்கிறது, சிலதை கடித்து வைத்திருக்கிறது. அவையெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்படி ஒரு அக்கினி பரத்திலிருந்து இறங்கும். அந்த அக்கினி தான் இன்னைக்கு அந்த சர்ப்பத்தை சுட்டரிக்கும். கர்த்தர் நமக்கு தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பி கரை சேர்ந்த ஆட்கள், எங்க அப்பா பேர் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால சிவானந்தம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பேர் ஜீவானந்தம். நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. 28 வயசு வரைக்கும் ரட்சிக்கப்படலை. சிவானந்தம் அரக்கோணம் பக்கத்தில் பிறந்தவர். அங்கே பக்கத்தில் திருப்பதி திருத்தணி கோயிலெல்லாம் ஃபேமஸ். அந்த திருப்பதிக்கு நடந்தே போவார். ஓல்டு எஸ்எல்சி படிச்சிருந்தார் அப்பயே. அவர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது பஜனை பாட்டு பாடுவாங்க. அந்த பஜனை பாட்டோடு இவரும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. அப்போ இவர் கோயில் குளம்லாம் போயிட்டே இருப்பார். அப்போ பாருங்க, 28 வயசு வரைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் கோயில் குளமாக போயிட்டு இருக்கார். எங்கள் தாத்தா அதுக்கு மேலே பயங்கரமான இந்து பக்தராம். அவர் சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், எங்கெங்கெல்லாம் இந்து கோயில் இருக்கிறதோ அத்தனை கோயிலுக்கு செருப்பு போடாமல், சட்டை போடாமல் ஒரு மாதம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு கோயில் குளம் சுற்றிட்டு தான் ஒரு மாதம் கழித்து வீட்டுக்கு வருவாராம். அவ்வளோ தீவிர பக்தர்கள். அந்த குடும்பத்தில் என் தகப்பன் பிறந்து 28 வயசு வரைக்கும் அவரும் அப்படி தான் இருந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கொண்ட சாட்சி சொன்ன நேரம் ஆகிடும். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். ஷார்ட்டாக சொல்கிறேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் குழந்தை, எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவர் பிறந்ததுக்கப்புறம் நான் இன்னும் பிறக்காமல் இருக்கிறேன், 2வது நாள். அப்போ பாருங்க, தன்னுடைய மாமியார் ஊருக்கு போகிறார். ராத்திரி 11 மணிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 37 வருஷங்கள், 40 வருஷங்களுக்கு முன்னால் ராத்திரியில் கரண்ட் இல்லை, ஃபோன் கிடையாது. அந்த நேரத்தில் பஸ் ஸ்டாப் மெயினில் வேலூர் பக்கத்தில் காவேரி பக்கம் இறங்கி அங்கேருந்து உள்ள 4 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து போக ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட புதுசு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரோட்டு வழியே நடந்து போனால் 4 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் ஆகும். ரொம்ப தனி ஆளாக போனால் பயமாக வேறு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, இந்த ரோட்டு வழியாக போவதை தவிர்த்து பக்கத்தில் வயல் வரப்பு இருந்தது, கழனி இருந்தது பாருங்கள். இது உள்ளே இறங்கினா சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் போகலாம், 10 நிமிஷத்தில் போகலான்னு சொல்லி அந்த வயலுக்குள்ளே இறங்கி அவர் அப்படியே நடந்துட்டே வரார், பாட்டு பாடிட்டே வரார். நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, கடந்த கால பாவங்கள் எல்லாம், கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடும் குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. அப்படியே பாடிட்டு வந்து வீட்டுக்கு கதவை தட்டிட்டார். கொஞ்சம் பக்கத்தில் உள்ள தட்டி விடுங்க, கொஞ்சம் தட்டி விடுங்க, வேற வழி இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் தட்டி விடுங்க. வீட்டு கதவை வந்து தட்டியாச்சு.
வீட்டு கதவை வந்து என்ன பண்ணுறாரு, தட்டின உடனே பாட்டி திறக்கிறாங்க 11 மணி. அப்போ இந்த நேரத்தில் வந்து இருக்கிற சொல்லாமல் வந்துட்டியாப்பா, ஃபோனு கிடையாது எப்படி சொல்லுவார்? ஆமேன். சரி உள்ளே வர வச்சாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. எந்த பக்கம்பா வந்த? மெயின் ரோடு வழியாக வந்தியா? எந்த வழியான்னு கேட்கும்போது, இல்லாத்த நான் மெயின் ரோடு வழியாக வரல, நான் வயல் வழியாக இறங்கி உள்ளே நடந்து வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்படி சொன்ன உடனே வேகமாக ஓடி போய் எங்கள் தாத்தா ஒரு மூலையில் படுத்துருந்துருக்கிறார். அவர் பெட்ஷீட் போட்டு தூங்கி இருந்திருக்கிறாரு. அவரோட பெட்ஷீட்டை உருவி அவரை ஓங்கி 2 அடி அடித்து, அட பாவி என் மருமகனை கொல்ல பார்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிறாங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எங்கள் அப்பாவுக்கும் புரியல அன்றைக்கி ராத்திரியில். இந்த அம்மாவுக்கு ராத்திரி 11 மணிக்கு என்னவோ ஆயிடுச்சு. ஏன் நான் வந்ததுக்கப்புறம் அவரை போய் அடிக்கிறாங்க, அதுவும் மருமகனை கொல்ல பார்த்து, தூங்குற மனுஷன் எப்படி என்ன கொல்ல பார்ப்பான் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாதிரி இருக்கிறார். போய் தடுக்கிறார். ஏன் அடிக்கிறீங்க அவரை, ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த மனுஷன் வயலெல்லாம் நமக்கு இங்கே ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணுறாரு, வாழைத்தோப்பு வச்சிருக்கிறாரு, பயிர் செய்கிறாரு. அப்போது இந்த விவசாயத்தை கெடுக்கும்படிக்கு ராத்திரியில் காட்டு பண்ணி நிறைய வருது, பாம்பு தொல்லை நிறைய இருக்குது, எலி தொல்லை நிறைய இருக்குது, வேண்டாத விஷமிகள் எல்லாம் வந்து எல்லா விளைச்சலையும் கெடுத்து போடுதுன்னு சொல்லி இந்த வயல் வரப்புகள் ஓரமாக ஃபுல்லாக கரண்ட் கம்பி நட்டு வச்சுக்கிறான் அந்த மனுஷன். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். எல்லா வரப்புலையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாப்புல, கரண்ட் கம்பி நட்டு வச்சிருக்கிறான் இந்த மனுஷன். நீ அதன் வழியாக தான் நடந்து வந்திருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லும்போது என் தகப்பன் ஒரு விஷயம் இருதயம் உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசுவை நம்பி வந்தா தப்பி கரை சேர வைப்பார். எனக்கு இயேசுவை நம்பி வந்தவங்க உண்டா? நான் பலிபீடத்தில் நின்று அவருடைய மகனாய் அவருடைய அபிஷேகிக்கப்பட்ட ஊழியனா சொல்றேன், கர்த்தரை நம்பி வந்தவர்கள் தப்பி கரை சேர்வார்கள். நல்ல கையை தட்டி தேவ சமூகத்துல சத்தமா எல்லாரும் கை தட்டுங்க. கர்த்தரை நம்பி வந்தீங்களா? நம்பி வந்தவர்களை அவர் தப்பி கரை சேர வைப்பார். அவர் ஒரு நாளை வெட்கப்படுத்த விடுவது இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசு அப்பதான் ஒரே ஒரு பாட்டு தான் பாடிட்டு வர்றார். அந்த வயலில் ஒரு கால் படலை, அந்த கம்பியில் ஒன்றும் படலை. தேவ தூதர்கள், வேதம் சொல்லுதுல, தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லாதீங்க, அப்படியே உட்காந்துருங்க. அல்லேலூயா. தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய கரங்களை என்ன பண்ணுவாங்க? ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தரை நம்பி வந்தால் தப்பி கரை சேர வைப்பார். இயேசு அழைக்கிறார். ஜபகோபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக நான் ஊழியம் செய்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு 7-8 ஜபகோபுரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஆஸ் இவாஞ்சலிஸ்டாக பயன்படுத்துவாங்க. நான் போதகர், ஆனால் அங்கே இவாஞ்சலிஸ்ட்டு போல சுவிசேஷ கூட்டத்திற்கு, அனாயிண்டிங் மீட்டிங்க்கு பல இடத்துல பயன்படுத்தப்பட்டு வருகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு நாள் அடையார் ஜீசஸ் கால்ஸில் பிரசங்கிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை காலையிலும் பிரசங்கம், மாலையிலும் பிரசங்கம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என் சரீரம் ரொம்ப சோர்வாயிடுச்சு. தூங்கலை, ரெஸ்ட் எடுக்கலை. 2 பிரசங்கம் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்னுடைய வீட்டுக்கும் அங்கே இருக்கிற அடையாருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர், 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு நான் திரும்பி வரும்பொழுது பொதுவாக ஒரு பழமொழி உண்டு இல்லை தமிழில், உண்ட மயக்கம். சத்தமாக சொல்லுங்கம்மா, கேட்கல, சத்தமாக தான் சொல்லுங்களேன். உண்ட மயக்கம் யாருக்கு உண்டா? தொண்டருக்கும் உண்டு. நான் உண்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். உண்டுட்டு வந்ததுனால பைக்கில் வந்துட்டு இருக்கிறேன். 50 கிலோமீட்டர் நல்லா பைக் ஓட்டிட்டேன். கடைசி ஒரு 3 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு கிராஸ் பண்ணி நான் போகணும். நான் பைக்கில் வரும்போதே என்னையும் அறியாமல் சரீர சோர்வு நிமித்தம் சாப்பிட்டதுனால பைக்கிலே உட்காந்து தூங்கிட்டேன். தூங்குறவங்க இருக்கிறீங்களா? சத்தம் மலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அல்லேலூயா சொல்லாதீங்க. தூங்குறவங்க சத்தம் மலையில சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தான் கரெக்டாக இருந்திருக்கு. நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வண்டி ஓட்டிட்டு சரீர சோர்வு, களைப்பு, சில்லுன்னு காற்று வந்த உடனே பைக்கில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கிற பல்சரில் வந்துட்டு இருக்கிற நான் தூங்கிட்டேன். அந்த 3 கிலோமீட்ரு என்னென்னா, இப்படி மெயின் ரோடு பைபாஸு, சைடில் லெஃப்டில் வந்து சர்வீஸ் ரோடு. அந்த சர்வீஸ் ரோட்டில் இது மாதிரி ஒரு வளைவு இருக்கும். கீழே இருக்குங்களே அந்த அளவுக்கு, இந்த 2 படி இருக்கிற அளவுக்கு காங்கிரீட்டில் ஒரு வளைவு இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. டைவர்ட் ரோட்டை பிரித்து விடுறது. மெயின் ரோடு பைபாஸு, சைடில் ஊருக்கு போகிறது. இந்த சைடில் வரும்போது தான் நான் தூங்கிட்டேன் கரெக்டாக. கிட்டத்தட்ட இவ்வளோ சேர் இருக்கும்பொழுது என் கண் விழிக்கிறேன். நான் எவ்வளோ நேரம், நான் ஒரு எப்படியும் ஒரு 10 செகண்ட் 20 செகண்டாவது தூங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கண் விழிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சேர் இருக்கிற டிஸ்டன்ஸ் 65-70 அந்த ரேஞ்சில் இருக்குது கிலோமீட்டர் ஸ்பீடு. கண்ணை திறக்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு கூட டைம் இல்லை எனக்கு. அல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரியுது, வண்டி இப்போ வேகமாக அடிக்கும். அடித்த வேகத்தில் நான் தூக்கி எறியப்படுவேன். இந்த கம்பி நேராக நிற்கிறது என் கண்ணில் தெரியுது. அந்த கம்பி எங்கேயோ உடம்பு அப்படியே குத்தி கிழிக்க போகுது. ஒருவேளை அதில் மிஸ் ஆனா இப்படி காங்கிரீட் சுவரில் விழும்போது கை கால் உடையும். அதில் ஒரு வேளை மிஸ் ஆனா பைபாஸ் ரோட்டில் விழுவேன். 1000 வண்டிக்கு மேல் பின்னால் வந்துட்டு இருக்குது.
ஏதோ ஒரு அசம்பாவிதம், இதுதான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது, ஸ்தோத்திரம் கூட சொல்லலை, போய் வண்டி வேகமாக அடிச்சிடுச்சு. அதில் அல்லேலூயா, அடித்த வேகத்தில் வண்டி அப்படியே மேலே ஃப்ளைங் பறந்து ஹைட்டாக போயிட்டு மறுபடியும் பைபாஸில் கீழே இப்படி நேராக விழுது செங்குத்தா. வண்டி திரும்பலானா. அல்லேலூயா, என் உடம்பு அந்த வண்டியோடு அடித்து அந்த டேங்கோடு ஹேண்ட்பார் மாத்திரம் நான் விடவில்லை, டைட்டாக பிடிச்சிட்டேன். கர்த்தர் அதை பிடிக்க வச்சிருக்கிறார், பலம் தந்திருக்கிறார். என் உடம்பு அதில் அடித்து வண்டி போகிற திசையில் நானும் வண்டி கீழே விழும்போது நானும் அதில் கீழே விழுந்துட்டேன். கீழே இல்லை, வண்டி மேலேயே. என் காலு உடம்பெல்லாம் டேங்க் மேலே இருக்குது, இப்படி நீட்டிகிட்டு இருக்குது. ஃப்ரண்ட்டு பிரேக்கும் இந்த கிளச்சும் பிடிச்சி இந்த சச்சு நீட்ட அளவுக்கு அப்படியே ஓட்டிகிட்டு போய் வண்டி பிரேக் பிடிச்சி அப்படியே சாய்து நான் அப்படியே கால் வச்சு இறங்கிட்டேன். நான் உடம்பு செக் பண்ணி பார்க்குறேன், கை கால் எங்கன்னா அடிபட்டு ரத்தம் ஊற்றுதா, எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்குதா. என் துணியை பார்க்குறேன், துணி ஒரு மண்ணு படலை. அல்லேலூயா, ஒரு சொட்டு ரத்தம் வரல சரீரத்தில். கொஞ்சம் கீழே குனிஞ்சு வண்டியை பார்த்தேன், ஃப்ரண்ட்டு ரிம்மு இரும்பு உடஞ்சி சலுங்கி இருக்கு, பேக் வீலு உடஞ்சி நொறுங்கி இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு இரும்பு அடித்து நொறுங்குதுன்னா மனுஷனுடைய சரீரம் பட்டிருந்தா என்ன இருக்கும்? கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, தப்பி கரை சேர வைப்பார். நல்ல கையை தட்டி தேவ சமூகத்தில் அவரை நம்பி வந்தாலும் தப்பி கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செஞ்சாலும் தப்பி கரை சேர வைப்பார். இன்னைக்கு நான் ஆவியில் உணர்ந்து சொல்றேன், கர்த்தர் ஊழியம் செய்யக்கூடிய அநேக வாலிப சகோதர சகோதரிகளை தேவன் இந்த பேராலயத்திலிருந்து எழுப்புகிறார். அவரை நம்பி வா, நீ தப்பி கரை சேர்வாய். ஊழியத்திற்கு வந்தா எதிர்காலம் உண்டா கேள்வியோடு இருக்காதுங்க. அவரை நம்பி வந்தாலும் கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செய்தாலும் கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார். அல்லேலூயா. ஆனால் சில குடும்பங்கள் தப்பி கரை சேருவது இல்லை. அதைத்தான் இன்னைக்கு பேசுவதற்காக பரிசுத்தாவியானவர் என்னுடைய இருதயத்தில் பாரத்தை கொடுத்ததுனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 26 வயசு, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, வெண்வஸ்திரம் தரிப்பாங்க, சபைக்கு வருவாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, ஊழியத்தில் பங்கெடுப்பாங்க, எல்லா ஆக்டிவிட்டியும் உண்டு, சபைக்குரிய ஆவிக்குரிய ஜீவி எல்லாம் உண்டு. வேலைக்கு போயிட்டு வராங்க, நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஸ்ரீ, 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க, ஐடியில் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த சேனலை மாற்றுங்க, நான் வேறு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும். அம்மா சொல்கிறாங்க, இரு ரொம்ப முக்கியமான சீரியல், இதை முடிச்சதுக்கப்புறம் மாற்றுறேன். பேசிகிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கும் பொண்ணுக்கு சண்டை வந்துடுச்சு. அப்போ பொண்ணு வேகமாக கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயாச்சு, பேக்கில் தூக்கி போட்டு போயாச்சு. எனக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் பார்க்கணும், இரு நான் இந்த நாடகம் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அம்மா கூப்பிட்றாங்க, நாடகம் முடிச்சோடமா வாமா. பொண்ணு வரமாட்டேது. அல்லேலூயா. காஃபி போட்டு கொடுத்துட்டு கூல் பண்ணலாம் சொல்லி காஃபி போட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கேப்பு. இந்த 5 நிமிஷம் கேப்பில் போன பொண்ணு வேகமாக போயிட்டு ஃபேனில் புடவை கட்டி இறக்கி தூக்கு மாட்டி செத்து போயாச்சு. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசுகிற ஊழியம் செஞ்சுட்டு வந்து ஒரு சகோதரி சர்பம் அப்படியே ஜீவனை கவிட்டு போயிட்டான். இன்றைக்கி நான் பேச வந்த காரியம் இதுதான். சர்பம் சில குடும்பத்தில் இப்படித்தான் வந்து அநேக காரியத்தை கவ்வி கொண்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் தான் சர்பம் மறைமுகமாக கவ்வுறான் சில காரியங்களை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில தான் கர்ப்பம் கொடுக்க கூடாதபடி கர்ப்பத்தை கவ்வி வச்சிருக்கிறான் சர்பம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தான் திருமணம் ஆகாதபடி, திருமணம் ஆனாலும் பிரச்சனை கொடுக்கும்படி ஏதோ ஒரு விஷயத்தில் அவன் பிடிச்சி வச்சிருக்கிறான். ஆமென். அவன் மறைந்திருந்து தாக்குகிறவனா இருக்கிறான், அவன் மறைந்திருந்து கவ்வுகிறவனா இருக்கிறான். அந்த மறைந்திருந்து தாக்குகிற கவ்வுகிற சர்பத்தை தான் இன்னைக்கு நெருப்புல நம்ம சுட்டரிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஆமென். தப்பி கரை சேர்ந்தால், ஆண்டவருக்கு நம்பி வந்தாலும் தப்பி கரை சேர வைப்பார், ஊழியம் செஞ்சாலும் தப்பி கரை சேர வைப்பார். நிறைய காரியத்தில் கர்த்தர் தப்பி கரை சேர்ப்பார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் சில குடும்பங்கள் தப்பி கரை சேர்வது இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை இப்படி தான் சர்வம் கவ்வி கொண்டது. சிலருக்கு மரண ஆவிகள், தற்கொலை ஸ்பிரிட், இப்படி சர்வம் எதையாவது பிரச்சனை வந்தால் உடனே நான் செத்து போகிறேன், நான் ஜீவனை விட்டுறேன். பிசாசு தந்திரமாக கவ்வி வச்சிருக்கிற ஒரு கிரியம். பொருளாதாரத்தை கவ்வி வச்சிருப்பான். எவ்வளவு நல்லா வேலை செய்வாங்க, சரீரத்தில் எவ்வளவு உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ உழைப்பு தருவாங்க. ஆனால் கைக்கு வருமானம் கொஞ்சமும் வந்து சேரும். பொருளாதாரத்தை சர்வம் கவ்வி வச்சிருப்பான். வரங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு திசை திருப்பி வேற வேலையிலே பிஸியாக வச்சிருப்பான். கர்த்தருக்குள்ள வரவிடாதபடி சர்வம் சில இடத்துல கவ்வி வச்சிருப்பான். அல்லேலூயா. அந்த கவ்வின சர்வம் கவ்விடுச்சு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை. கவ்வினதை தான் அவர் அதை என்ன பண்ணார்னா, அன்னைக்கு நெருப்பில் காலி பண்ணிட்டு அவர் உயிரோடு இருந்தார், தீங்கில்லாமல் இருந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எதெல்லாம் மறைஞ்சு இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு போராட்டம் கொடுக்குறதோ, அதைத்தான் இன்றைக்கி கர்த்தர் நெருப்பில் அழிக்கணும். கையை வைத்து சொல்லுங்கள்,
என்னையும் அறியாமல் என் வீட்டுக்குள்ளே, என் சரீரத்திற்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ள, கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள, எல்கைக்குள்ள போராடி கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகளை இன்னைக்கு நெருப்பு சுட்டரிக்கட்ட ஆவியானவரே, இன்னைக்கு நெருப்பு சுட்டரிப்பதாக ஆவியானவரே. கர்த்தர் ஒரு நெருப்பை இன்னைக்கு சபை நடுவில் பற்ற வைப்பாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். சரி, ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். அந்த நெருப்பு அதை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஆமென். தப்பி கரை சேர்கிறோம். நெருப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஒரு பாடல் பாடுறல, அவர் நெருப்பாய் வருவார், அவர் காற்றாய் வருவார், அவர் அக்கினியாய் வருவார், அவர் அன்பாக வருவார். தேற்றரவாளனே என்னை தேற்றிடவாருமே, தேற்றரவாளனே என்னை தேற்றிடவாருமே. அவர் நெருப்பாய் வருவார், அவர் காற்றாய் வருவார், அவர் அக்கினியாய் வருவார், அவர் அன்பாக வருவார். அந்த முதல் பாடல் பாடணும். எலியாவின் தேவனே இறங்கிட நேரமே, அனலாக்குங்க, அசைவாடுங்க எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்க்குறேன், அதுலேயும் பாடணும். அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினி நாவாக என்ன பண்ணுங்க இறங்கிடுமே. அக்கினி முதலே பாட்டிலே கர்த்தர் வச்சுட்டார். எனக்கு ஒரு அக்கினி உங்களை நிரப்பாமல் விடவே விடாது இந்த இடத்த விட்டு. அல்லேலூயா. அந்த அக்கினி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய போகுது பாருங்க. ஆமென். மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இன்னைக்கு ஒரு அக்கினி மறுபடியும் நமக்குள்ளே இறங்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். விறகு கட்டைக்கு நடுவில் அந்த நெருப்பு வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பா இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விறகு கட்டை, அதை தியானிக்கலாம். விறகு கட்டை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து வேதத்தில் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நீதிமானன்னு சொல்றாரு, பொல்லாதவர்கள்னு சொல்றாரு. அல்லேலூயா. பயங்கரமா சொல்றாரு ஆண்டவர் சில காரியத்தெல்லாம். சில காரியத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறார். பச்சை மரம் எனக்கே இந்த பூமியில பாடு அதிகமா இருந்தா நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்கம்மா. சீக்கிரமா சொன்னீங்கன்னா சீக்கிரமா முடிச்சுற. பச்சை மரம் எனக்கே இந்த பூமியில பாடு இருந்தா பட்டை மரம் உங்களுக்கு பாடு நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. இந்த பட்டை மரம், அதுக்கு தமிழ்ல நல்லா என்ன சொல்ல போனா எப்படி சொல்லலாம்? காஞ்ச கட்டை. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த காஞ்ச கட்டைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. காஞ்ச கட்டை, காஞ்ச கட்டை. எதுக்கு இப்படி காஞ்ச கட்டை? வாய்ப்பு கரெக்டா கேட்டுறீங்களா? சொன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பச்சை மரமா, நம்ம பட்டு போன மரம், காஞ்ச கட்டை. அப்படியே தமிழை டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொன்னா, இந்த காஞ்ச கட்டைக்கு இந்த பூமியில நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாரு ஆண்டவர். எனக்கே பாடு இருந்துச்சுப்பா இந்த பூமியில. உங்களுக்கு நிச்சயம் போராட்டம் இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லது ஒரு போராட்டம்னு சொல்லி ஃபாதர் பெர்க்மன் அழகா பாடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை நல்லது ஒரு போராட்டம், அது போராட்டமானதெல்லாம் நல்லது ஒரு போராட்டம். ஆமென். ஜீவ கிரீடத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஸோ அப்போ தெளிவாக புரிஞ்சு கொள்ள போகிறோம். நம்மளை ஆண்டவர் காஞ்ச கட்டையை ஒப்பிடுகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களை நீதியின் விருட்சங்களா இந்த திருச்சபையில நட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை மரத்தோடு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் அத்தி மரத்தையும் ஒப்பிடுகிறார். அத்தி மரத்துல கனி எதிர்பார்த்தார், கனி இல்லை, சபிச்சுட்டார், பட்டு போயிடுச்சு. ஆராதிக்கிற நேரத்தில் உங்களை நீதியின் விருட்சமா நட்டு வச்சிருக்கிறபடினால ஆண்டவர் இங்கே அசைவாடும் போது இந்த மரத்துல கனி இருக்கா? அன்பு இருக்கா? சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? நற்குணம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? இச்சை அடக்கம் இருக்குதா? இப்படி ஏதாவது ஒரு கனி இந்த மரத்தில் இருந்தா அதை பறித்து சாப்பிட்டு அந்த மரத்தை பிளஸ் பண்ணலான்னு கர்த்தர் பக்கத்தில் வரும்போது அந்த மரமாகி நமக்குள்ள கனி இல்லைன்னா கர்த்தர் என்ன ஆகுவார்? டென்ஷன் ஆயிடுவார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு வருஷம் பார்க்குறேன், இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறேன்? தண்ணி ஊற்றுறேன், வேலி அடிக்கிறேன், இதை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமே. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே காஞ்ச கட்டை தான் ஆரோன் என்ன பண்ணார்? எடுத்துன்னு போயிட்டு தேவ சமூகத்தில் வைக்கிறார். 12 காஞ்ச கட்டை, அதில் ஒரு கட்டை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நான் சொல்லட்டுமா? இந்த காஞ்ச கட்டை வாழ வைப்பதற்காகத்தான் என் தெய்வம் இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்து பிறந்தார். என் வாழ்க்கையை செழிப்பாகும்படியாக நல்ல கையை தட்டி தேவ சமூகத்துல காய்ந்து போயிருக்கிற என் வாழ்க்கைய, வெறுமையான என் வாழ்க்கைய, வனாந்தரமான என் வாழ்க்கைய செழிப்பாய் மாறும்படி, கனி கொடுக்கும்படி, வாதுமை கனிகளை கொடுக்கும்படி, பூ பூக்கும்படி, காய்களை கொடுக்கும்படி கர்த்தர் என்னை தேவ சபையில தெரிந்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காஞ்ச கட்டையை வாழ வைப்பதற்காகத்தான் இயேசு மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து தன் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம யார் சொல்லுங்கம்மா?
இந்த காஞ்ச கட்டையில் பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது என்ன பிடிக்கும்? காஞ்ச கட்டை நல்லா பற்றி எரியும். பச்சை விறகு என்ன பண்ணாது? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ரம் யூஎஸ். யாருக்கும் விறகு தெரியாது, யாருக்கும் நெருப்பு தெரியாது, எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி உட்காந்து இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஒரு காஞ்ச கட்டையில் தீ வைக்கும் போது அது நல்லா பற்றி பிடிக்கும். பச்சை விறகுகளை வச்சு அது எரியாது, புகைச்சலாக கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ நான் இங்கே உட்காந்து இருக்கிற அனைவரையும் நான் காஞ்ச கட்டையாக பார்க்குறேன். நீங்கள் கையும் தட்ட மாட்டீங்க, ஆமேனும் சொல்ல மாட்டீங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஆராதிக்கும் போது அக்கினி இறக்கி வைப்பார். நீங்கள் நல்லா பற்றி எரியும் பொழுது, மறைந்திருக்கிற சர்பத்தின் கிரியைகள், சபைக்கு வெளியில், இந்த கிராமத்திற்கு விரோதமாய், இந்த பட்டணத்திற்கு விரோதமாய் மறைந்திருக்கிற சர்பத்தின் கிரியைகள் அழிப்பதற்காக நல்ல விறகு கட்டைகளை கர்த்தர் இந்த திருச்சபையில் வச்சிருக்கிறார். கையை தட்டி தேவ சமூகத்தில், தேசத்தில் இருக்கிற சர்பத்தின் கிரியைகளை அழிப்பதற்குரிய நல்ல விறகு கட்டைகளாய் கர்த்தர் உங்களை என்ன இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த இடம். ஆமென். நம்ம பற்றி எறிவதற்கு இடம் இந்த திருச்சபை. அல்லேலூயா. பற்றி எறிய பயன்படுகிற பொருள் நீங்கள் நானும். பற்ற வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இது பற்றி எறிகிற இடம், பற்றப்படுகிற பொருள் நீங்க. பற்றி எறிய வைக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பற்றி எறியும் போது, அபிஷேகத்தில் தீயா வரும்போது, தரிசனத்தை நிறைவேற்ற வரும்போது, குடும்ப காரியத்தை நிறைவேற்றும் போது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். மறைஞ்சிருந்தவன் எழும்பி வந்து நேராக கையை பிடிச்சிருவான். ஊழியம் சரியா? கர்த்தருக்காக ஓடி வருவியா? என்ன பண்ணுற பாருன்னு சொல்லி கரெக்டாக கையை பிடிப்பான். அல்லேலூயா. அன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுலோட கை அப்படி தான் சர்வம் பிடிச்சான். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த கட்டையை குறித்து ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம நேரம் அப்படியே போக போகிறோம். ஆமென். காட்டில் ஒரு 3 விதமான மரம் இருந்துச்சு. இங்கே கவனிங்க. காட்டில் ஒரு 3 விதமான மரம். 3 ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, நல்லா வளர்ந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது நம்மளெல்லாம் வெட்டிடுவாங்க, எடுத்துகிட்டு போய் மரப்பட்டறையில் கொடுப்பாங்க. நம்மளை பலகையை வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, சில காரியங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. மரம் எல்லாம் பேசிக்கிச்சு. அதே போல் பேசிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய வண்டியை கொண்டு வந்தான். அந்த வண்டியை கொண்டு வந்து மரத்தை எல்லாம் வெட்டிட்டான். மரத்தை வெட்டி பட்டறைக்கு கொண்டு போய் பலகைகளாக வெட்டி எடுத்துட்டான். ஃபஸ்ட்டு மரம் நினச்சிது, அந்த 3 மரத்தில் ஒரு மரம், என்னை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த பலகை எப்படி நம்ம மாறணும், லாக்கர் இருக்குல்ல, லாக்கர் பீரோ இருக்குல்ல, உள்ள முக்கியமான பொருளெல்லாம் வைக்கிறல, அந்த மாதிரி மரத்தினால் ஆன லாக்கராக நான் இருக்கணும். எனக்குள்ளே வைக்கிற பொருளெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கணும். உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லியான பொருட்கள் என்னென்ன சொல்லுங்கம்மா? தங்கம், வைரம், வைடூரியம், மரகதம், கோமேதக கற்கள், வச்சிரக்கல், மாணிக்கக்கல், இப்படி முத்து, பவளம், உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லியான பொருளெல்லாம் வைக்கிற ஒரு லாக்கர் பெட்டியாக நான் இருக்கணும்னு நினச்சிது இந்த மரம். ஆமென். 2வது ஒரு மரம் நினச்சது, என்ன நினச்சது தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள், பிரதம மந்திரிகள், இவங்களெல்லாம் டிராவல் பண்ணுற ஒரு பெரிய நல்ல ஷிப்பாக இருக்கணும். நான் ஒரு பெரிய கப்பலாக இருக்கணும், சொகுசு கப்பலாக இருக்கணும். ராஜாக்கள் மாத்திரம்தான் என் மேலே கால் வைக்கணும், மற்ற மனுஷர்கள் யாரும் கால் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல நான் நிற்கணும். இந்த மரம் நினச்சிது. 3வது ஒரு மரம் நினச்சது என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லார காட்டிலும் நான் அழகாக இருக்கணும். என்னை பார்க்கும்போதே விரல் வச்சு சொல்லணும்ப்பா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அசந்து போனோம், அந்த அளவுக்கு நான் ஒரு சிற்பமாக இருக்கணும், நான் ஒரு கண்காட்சி பொருளாக இருக்கணும்னு சொல்லி அந்த மரம் நினச்சிது. என் மூலமாக உருவாக்கப்படுகிற பொருள். 3 விதமாக நினச்சிது. 3 மரத்தையும் வெட்டியாச்சு, 3த்தையும் பற்றைக்குள்ளே கொண்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு மரத்தை எடுத்து பார்க்குறாங்க, இந்த மரம் எதுக்கு உதவும்? ஃபஸ்ட்டு மரத்தை எடுத்து பார்த்தா, வண்டலூர் ஜூ எத்தனை பேர் போயிருக்கீங்க? வண்டலூர் ஜூ இருக்குது தெரியல, சென்னையில் மிருக சாலை, மிருகங்கள் எல்லாம் இருக்கும்ல. அந்த வண்டலூர் ஜூவில் மிருகங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு ஒரு தொட்டி தேவைப்படுது. அந்த தொட்டியில் என்ன பண்ணணும், ஒரு பலகை தேவைப்படுது. அந்த பலகைக்கு தான் இந்த பலகை லாய்க்குன்னு சொல்லி இந்த பலகை கொண்டு போய் வளைச்சி தொட்டியை என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. இந்த தொட்டியில் பழைய கஞ்சி, பழைய பழங்கள் இதெல்லாம் வந்து கொட்டப்படுது. மரம் தன் நிலைமை நினச்சி ரொம்ப அழ ஆரம்பிச்சுது. உலகத்தில் இருக்கிற காஸ்ட்லியான பொருட்களாக வைக்கிற லாக்கராக நான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் மீது காஸ்ட்லியான பொருள் இல்லை, கழிவும் கழிஞ்சதும் அசுத்தமானதும் இப்படி கேவலமாக துர்நாற்றம் வீசுகிற பொருட்கள் எல்லாம் என் மேலே வீசப்படுதுன்னு சொல்லி மரம் தன்னுடைய நிலைமையை நினச்சி அழ ஆரம்பிச்சது. 2வது ஒரு மரம் நினச்சது, என்ன நினச்சி சொல்லுங்க? கப்பலாக இருக்கணும்னு நினச்சதுல, ராஜாக்கள் மாத்திரம் பிரயாணம் பண்ணணும்னு நினச்சதுல. இந்த கப்பல் வெட்டி எடுக்கப்பட்டதுக்கு அப்போ, இந்த மரம் வெட்டி எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மரப்பற்றல் இந்த மரம் எதுக்கு பயன்படுன்னு பார்த்தா, கட்டு மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? தூத்துக்குடியில் இது கடல் சார்ந்த பகுதி தான், உங்களுக்கு நல்லா தெரியும் என்னோட. அல்லேலூயா. அப்போ இந்த கட்டு மரங்கள் என்ன பண்ணுவாங்க, சில மரங்களை ஒன்று சேர்த்து நடுவில் கம்பி அடித்து வச்சுருப்பாங்க, இப்படியே ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கட்டு மரம் செய்கிறதுக்கு தான் இது லாக்கின்னு சொல்லி 4 மரத்தோட இதையும் சேர்த்து மண்ணில் தூக்கி போட்டு போயிட்டாங்க.
ராஜாக்கள் மட்டும் வந்து கால் வைப்பான்னு பார்த்தா சின்ன சின்ன பொடி பசங்களாம் மேலே ஏறி மிதிக்கிறான். அது மேலே யூரின் பாஸ் பண்ணுறான். அதுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஐயோ, ராஜா மாத்திரம் என் மேலே கால் வைப்பான்னு பார்த்தா படித்து அது ஆளெல்லாம் என் மேலே வைக்கிறான், நான் வெயிலில் இப்படி காஞ்சிட்டு இருக்கிறேன்னு, என்னை பார்க்க கூட ஒரு ஆள் வரமாட்டானேன்னு சொல்லி தன்னுடைய நிலைமை நினச்சி இந்த மரம் ஆள ஆரம்பிச்சு. 3வது ஒரு மரம் இருந்ததில்ல, அது என்ன நினச்சி சொல்லுங்கள்? அழகான சிற்பமாக இருக்கணும், என்னை பார்க்கும் போதே விரல் வைக்கணும். பா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இது எப்படி செஞ்சுருப்பாங்க, என்னை பார்க்கும் போது எல்லாரும் அப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் நினச்சதில்ல. இந்த மரத்தை வெட்டி எடுக்கும்போது இந்த மரம் எதுக்கு உதவுன்னு பார்த்தா, ஒரு மனுஷன் வீடு கட்டிட்டு இருந்தான். வீட்டில் ஸ்டோரேஜ் ரூமில் வந்து பில்லர் வைக்கணும், செவரு வைக்கிறதுக்கு பதிலாக மரத்தை கொண்டு போய் வாங்கி வைக்கலான்னு சொல்லி மரப்பட்டறைக்கு வந்தால் இந்த மரம் நல்லா இருக்குது, இந்த மரத்தை கொடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கின்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ரூமில் என்ன பண்ணிட்டான், பில்லர் வச்சுட்டான். அந்த ஓனர் அந்த கதவை மூடிட்டா அவர் வந்து திரும்பி கதவை திறக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இருட்டுக்குள்ளே இருக்கும் அந்த மரம், வெளிச்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, துர்நாற்றம், ஒரே என்னது 8 கால் பூச்சியும் ஒற்றையும் நிறைஞ்ச ஒரு இடம். இந்த ரூமுக்குள்ளே போய் இந்த பொருள் மாட்டிக்கிச்சு. அது நினைக்கிது, உலகத்தில் எல்லாரும் என்னை பார்த்து அசந்து போகணும்னு நினச்சேன், இப்போ என்னையே என்ன பார்க்க முடியல, இருட்டுக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மரங்களாகிய நமக்கும் சில நேரத்தில் இப்படி எண்ணங்கள், ஆசைகள் உண்டு. நான் எப்படி வாழணும், எப்படி இருந்திருக்கணும்னு சொல்லி. ஆனால் நினச்சது சிலருக்கு நிறைவேறாமல் வேறு விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் இதை மரத்தோடு ஒப்பிடுறேன்னா, அங்கே மரத்தில் தான் நெருப்பு பற்றி பிடிச்சது. வேதத்தில் மரம் சார்ந்த நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த மரங்கள் 3 நினச்சது வேற வேற, ஆனால் நடந்தது வேற வேற. ஆனால் காத்திருந்தது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? புதுபலன் அடைவார்கள், வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த மரங்கள்லாம் காத்திருந்தது. என் நம்பிக்கை ஒரு நாள் நிறைவேறும். நீதிமான்களுடைய நம்பிக்கை வெளிச்சமே. நீதிமான் நம்பினா அது வெளிச்சமாக தான் முடியும், இருட்டா முடியாது. நீதிமான் நம்பினா அது சந்தோஷமாக தான் முடியும், அது துக்கமாக முடியாது. அப்போ வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த மரங்கள்லாம் நினச்சிட்டே இருந்தது, நம்ம நினச்சது நடக்கலை, ஆனால் அழுது உண்மைதான். ஆனால் அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி காத்திருந்தது. ஒரு நாள் இந்த ஜூவில் இந்த மிருகங்களெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அம்மா வராங்க. நிறைமாத கர்ப்பிணி. பக்கத்தில் கொஞ்சம் தட்டி விடுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சீக்கிரம் தட்டி விடுங்க, சீக்கிரம் தட்டி விடுங்க அம்மா, கொஞ்சம் சீக்கிரமாக தட்டி விடுங்கம்மா, சீக்கிரம். ஆமென். ஸோ நிறைமாத கர்ப்பிணி இந்த ஜூக்கு வாலில் வந்துட்டாங்க. ஜூக்குள்ளே வந்த உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டாங்க மிருகங்களை. அந்த அம்மா வெளியில் வரும்போது அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. அல்லேலூயா. பிரசவ வலி வந்த உடனே ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் எதுவும் இல்லை பாருங்க, அந்த ஜூக்குள்ளே பிள்ளையை பெற்று எடுத்துட்டாங்க. இப்போ அம்மாவையும் குழந்தையும் படுக்க வைக்கணும், எங்கே இடம் தேடுறதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவையும் பொண்ணையும் அந்த குழந்தையும் படுக்க வைக்கிறதுக்கு இடம் பார்த்தா வெளியில் இருக்கிற ஒரு இடம் இருந்தது. எங்கே? இந்த கஞ்சி தொட்டி இருந்தது. இந்த கஞ்சி தொட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வெக்கோல் கொண்டு வந்து வாரி போட்டு அது மேலே துணியை விரித்து இந்த அம்மாவையும் இந்த குழந்தைய அது மேலே படுக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மரம் இதுவரைக்கும் அழுதுட்டு இருந்தது, இப்போ பயங்கரமாக சிரிக்குது, பயங்கரமாக சந்தோஷப்படுது. அல்லேலூயா. இந்த மரத்துக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம், ஏன் அவ்வளோ சிரிப்பு, ஒன்றும் புரியல. இது வரைக்கும் துர்நாற்றமான பொருளும் காய்கறியும் தானே, அழுவின காய்கறி தானே என் மேலே வந்து விழுந்துச்சு. ஆனால் இப்போ அது தாங்க முடியாத சந்தோஷம் அந்த மரத்துக்கு. ஏன் தெரியுமா? வேதத்தில் ஒரு வசனம் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னணையில் துணிகளை சுற்றி அங்கே பிள்ளை கிடத்திருக்க காண்பீர்கள், அதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் தான் வந்து பிறந்தார். இந்த மாட்டு தொழுவத்துக்கு அடியில் அவர் படுத்திருந்த ஒரு கட்டை இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த மரத்துக்கு ஞாபகம் வருது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த ஜூல இருக்கிற மரத்துக்கு இப்ப ஞாபகம் வருது என்ன? உலகத்தை படைத்த ஆண்டவர் ரட்சகர் இன்றைக்கு ஏமால வந்து படுத்திருக்கிறார். காஸ்ட்லியான பொருள் மட்டும்தான் ஏமால படும் நினைச்சேன். அந்த சராசரங்களை படைத்த தெய்வமே குழந்தையின் மறு உருவமா இன்றைக்கு ஏமால வந்து படுத்திருக்கிறார். நீங்க கையை தட்டாதீங்க, அப்படியே உட்காந்து வேடிக்கை பாருங்க. நல்லா கையை தட்டுங்க சத்தமா. அது வேற எதுவும் இல்லை, லாக்கர். உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம். அல்லேலூயா. இந்த இருதயம் தான் அந்த லாக்கர். நான் கதவை தட்டுவேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்த உள்ள பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். அவனோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த லாக்கர் ஆகணும்னு நினச்சதுல உளையேறப்பட்ட பொருள், தங்கத்துக்கு வைரத்துக்கு மதிப்பு இருக்குங்க. ஒரு நாள் வரும் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனால் இந்த தேவன் அவர் விலையேற பெற்றவர், விலை மதிப்பில்லாத ஆண்டவர். அந்த தெய்வம் வந்து அந்த மரத்து மேலே படுத்திருக்கிறது. அந்த மரம் நினைச்ச போது நான் நினைச்சதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு அதிகமாய் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் செய்து முடிப்பார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க.
அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மரம் நினைச்சது என்ன நினைச்சது? சத்தமா சொல்லுங்கம்மா. கப்பலா மாறணும். இந்த கட்டு மரம் ஒன்று இருந்துச்சு. இந்த கட்டு மரத்தை எடுத்துட்டு 4 பேர் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பயங்கரமாக காத்தடிக்குது, கடல் கொந்தளிக்குது. அதில் 3 பேர் வலையை பிடிச்சிட்டு வராங்க, உயிரை காப்பாற்றிட்டு வராங்க. ஒரு ஐயா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஐயா எழுப்புறாங்க, ஐயா எழுந்துருங்க ஐயா, எழுந்துருங்க ஐயா, எல்லாரும் சாக போகிறோம், நீங்கள் இப்படி படுத்து தூங்குறீங்களா, எழுந்துருங்க ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, எழுந்துருங்க. அந்த ஐயா எழுந்தார். அந்த போட்டு மேலே, அந்த கட்டு மரத்து மேலே நின்று, இறையாது அமைதலாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காற்றும் கடலும் அவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படியுது. சீஷர்களோடு ஆண்டவர் ஒரு நாள் மீன் பிடிக்க போகிற இடத்துல போயிட்டு இருந்தார். இதே கட்டு மரம் போட்டில் தான் ஒரு நாள் ஆண்டவர் நின்றுட்டு இருந்தார். இப்போ இந்த மரம் அழுதுட்டு இருந்த மரம் இன்னைக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் தெரியுமா? ராஜாக்கள் மாத்திரம்தான் என் மேல கால் வைப்பாங்கன்னு நினைச்சேன். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவே, இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற, கட்டுக்குள்ள அடக்கி வைக்கிற தெய்வம் என் மேல வந்து நிற்கிறார். அது உங்க சரீரம். அல்லேலூயா. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் நாவில, உங்கள் சரீரத்தில் வச்சிருக்கிறார். கையை தட்டி ரிசீவ் பண்றவங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். இருதயம் அது லாக்கர். உங்கள் சரீரம் தான் தேவன் பயன்படுத்துகிற படகு. நீங்க தான் நல்ல கையை தட்டி தேவ சமூகத்தில் சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மரத்திற்கு பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ராஜா மாத்திரம் தான் கால் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா ராஜாதி ராஜாவே என்ன பண்ணியிருக்கிறாரு? என் மேலே இப்போ படகு மேலே என்ன பண்ணுறாரு? கட்டு மரத்தில் கால் வச்சு இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறார். கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சிலருடைய தலையின் மேலே இன்னைக்கு இறங்க செய்து கொண்டிருக்கிறார். இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை, வல்லமை, அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு அநேகருடைய தலையில், வாலிப சகோதர சகோதரிகள் மேலே கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறது. நாவில் உணர்கிற நல்ல கையை தட்டி சத்தமாய் அந்த அதிகாரத்தை இன்றைக்கு சபையில் பெற்றுக்கொள்வீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது ஒரு மரம் நினைச்சது என்ன நினைச்சதுங்கம்மா? உலகத்தில் இருக்கிற சிற்பமா, பெஸ்ட் சிற்பமா இருக்கணும். என்னை பார்க்கும் போதே அசந்து பார்க்கணும், எவ்வளோ அழகா இருக்குல்ல. சிலர் நினைப்பார்கள் சகோதரிகள், நான் அப்படி போனாவே என்னை எல்லாரும் அப்படி பார்க்கணும். அல்லேலூயா. என் கலரை பார்த்து, என் அழகை பார்த்து என்ன பண்ணணும்? எல்லாருமே ஒரு வருஷம் இப்படி திரும்பணும், அவ்வளோ நான் அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு சிலர் நினைப்பாங்க. இந்த மரம் அப்படி நினைச்சது. ஆனால் அதோட நிலைமை என்ன தெரியுமா? இருட்டுக்குள்ளே இருந்துச்சு. சிலருடைய வாழ்க்கை அப்படி தாங்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு என்னை பார்க்க கூட ஒரு ஆள் வரல, என் கூட பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. ஆண்டவரே, நான் படுத்து கிடக்கும்போது, விழுந்து கிடக்கும்போது என்னை ஏன்னு கேட்க கூட ஒரு நாதி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அநேகருடைய இருதயங்கள் உடைகிறது. என் ஆவில உணர்ந்து நானும் உடைகிறேன். நாமே என்னை பார்க்க ஒரு ஆள் இல்லை. ஆண்டவரே, நான் எப்படியோ வாழணும்னு நினச்சேன். ஆனால் வாழ நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. இருட்டில் அகப்பட்டுட்டு இருக்கிறேன், சிக்கி கொண்டு இருக்கிறேன். எப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை இருளிலிருந்து வெளியில் வரும்னு சொல்லிட்டு ஒருவேளை இன்னைக்கு ஆராதனைக்குள்ளே வந்திருக்கிற அன்பு சகோதரிய சகோதரர், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது. என் ஆவியில் உணர்வடைகிறேன். உன் வாழ்க்கை வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இருதயமாகி நீ உடைக்கப்பட்டிருக்கிற பல இடத்துல என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை, என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை, என் குறை என்னன்னு கேட்கக்கூட எனக்கு ஆள் கிடையாதப்பா அப்படின்ட்டு பாரத்தோடு வந்திருக்கிற. ஏன்னா நான் சொல்லும்போது உடைகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்கிறத நான் உணர்றதுனால சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சிலரை என் தெய்வம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகின்றார். என் இருதயம் உடைகிறபடினால சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இருளில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய, அகப்பட்டிருக்க உன் வாழ்க்கைய பேசக்கூட ஆள் இல்லை, விசாரிக்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லுகிற அன்பு தகப்பனே, தாயே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஆமென். இந்த மரம் அப்படிதான் நினைச்சது, அழுதுது. நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஆனால் என்னை பார்க்க ஒரு ஆள் கூட இல்லையே. ஒரு நாள் ஒரு மனிதர், நீதிமான், உத்தமர், தவறு எதுவும் செய்யாதவர், அவரை சிலுவையில் அறையணும் சொல்லி ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவரை சிலுவையில் அறையணும், மரம் வேணும். அந்த போர் சேவகன் ஒருத்தன் ஓடி வரான். என் வீட்டில் ஒரு பெரிய உத்தரம் ஒன்று இருக்குது, அதை கொண்டு வரேன், அதுதான் இந்த மரம் கரெக்டாக இருக்கும் இது சிலுவை செய்யறதுக்கு. தான் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற கதவை தூக்கிட்டு வரான், உடச்சி அதை கொண்டு வந்து வெட்டி சிலுவையாக செய்கிறான். அல்லேலூயா. சிலுவையை செஞ்சு எந்த தவறும் செய்தாத நீதிமானாகி இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு சிலுவையில் கல்வாரி மேட்டில் அரைஞ்சாங்க. அல்லேலூயா. கர்த்தரை காணும்போது அந்த சிலுவையும் பின்னால் எல்லாருடைய கண்களுக்கு தெரியும். அந்த மரம் நினச்சது என்னை எல்லாரும் பார்க்கணும், ஆச்சரியமாக பார்க்கணும்னு நினச்சது. இயேசுவை பார்க்கும்போது இயேசுவோடு கூட சேர்த்து அந்த சிலுவை மரமும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இருட்டுக்குள்ளே இருந்த மரம் இப்போ வெளிச்சத்தில் மலைக்கு மேலே உச்சியில் வந்து நிற்குது. என்னை பார்க்குறவன் அசந்து தான் பார்ப்பான் மேலே, யாரும் சாதாரணமாக பார்க்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலையில் போய் பார்த்தாலும்
கிராஸ், சிலுவை என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. சிலுவை தெரியாத ஒரு இடம் இருக்கவே முடியாது. சிலுவை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மரம் ஒரு காலகட்டத்தில் நினச்சிருச்சு என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இந்த இருட்டிலே நம்ம ஆண்டு போயிடுவோம்னு நினச்சிருச்சு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்தது, இருதயத்தில் நம்பிக்கை வச்சிருந்ததுல, அந்த மரத்தினுடைய நிலைமை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மலை உச்சியில் நிப்பாட்டினார். நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன், இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலைமை கர்த்தர் மலை உச்சிக்கு கொண்டு வருவார். இயேசுவை சுமப்பதற்கு ஆயத்தமான மரமாக இங்கே அமர்ந்திருந்தால் என் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கை அநேகருடைய கண்களுக்கு மேலாய் கொண்டு வருவார். கர்த்தரை சுமக்க ஆயத்தமா? கர்த்தருடைய பாடுகளை சுமக்க ஆயத்தமா? கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆயத்தமா? அவரை ஏற்றுக்கொண்ட மனதுடையவர்கள் எத்தனை பேர்களோ, அல்லேலூயா, அத்தனை பேர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு மலை உச்சிக்கு கொண்டு வருவார். இனி சிலுவையை பார்த்தா போற வரவங்க என்ன பண்றாங்க? கையெழுத்து கும்பிட்டு போறாங்க. அந்நிய ஜனங்களும் சிலுவையை பார்த்து என்ன பண்றாங்க? நின்று இப்படி கும்பிட்டு போறாங்க. அல்லேலூயா. மரம் நினைச்சது ஒன்று, வாழ்ந்தது வேற, காத்திருந்த போது நடந்தது வேற. காத்திருக்கிறீங்களா? காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு நிறைவான காரியத்தை செய்ய போகிறார். இந்த மரத்தை பற்றி பேசினா நிறைய காரியம் சொல்லிட்டே போகலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மெல்லாம் அந்நிய மரமாக இருந்தோம், காட்டு ஒலிவமாக இருந்தோம். அந்த காட்டு ஒலிவ மரமாகி நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் ஒலிவ மரத்தோடு ஒட்டி வச்சிருக்கிறாராம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம், மரத்தோடு ஒப்பிடலாம். நான் மறுபடியும் செய்திக்குள்ளே வருகிறேன், செய்தியோடு தான் நிற்கிறேன். ஆமென். ஸோ இன்னைக்கு பாருங்க, அந்த அக்கினி அந்த நெருப்பு கட்டியை பற்றி பிடிச்ச உடனே, சூடு அதிகமாக வந்த உடனே உள்ளுக்குள்ளே மறைந்திருந்த சர்ப்பம் வெளியில் எழும்பி வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. 3ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா. சில விறகு கட்டைகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் என்னாச்சா? அனல் உரைத்த பொழுது அதில் அடங்கி இருந்த பதுங்கி இருந்த சர்ப்பம் வெளியில் வந்து அவருடைய கையை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா. ஒரு நெருப்பில் 10 காஞ்ச விறகை போட்டிங்கன்னா என்ன நடக்குமா? நல்லா எரியும், புகைச்சல் இருக்காது, சூப்பராக இருக்கும், செஞ்ச காரியத்தை சீக்கிரமாக செய்யலாம். அது கூட ஒரு 4 பச்சை விறகை எடுத்து உள்ளே வைங்களேன், என்ன ஆகும்? காஞ்ச விறகோடு எரியும் போது பச்சை விறகு 4 உள்ளே வச்சா என்ன நடக்கும்? எரியாது. உடனே இந்த பச்சை விறகு என்ன பண்ணா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் புகைச்சல் கொடுக்கும், கண்ணை எரிய வைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சில குடும்பங்களில் அப்படி தான் உண்டு. சபைக்கு வருகிற ஒரு சில பேர் நல்ல பற்றி எறியக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வீட்டுக்கு ஆலயத்திற்கு வராது, பச்சை வரகா இருக்கும். அது வீட்டில் இருந்து ஓயாமல் கண்ணை எரிய வச்சுட்டே இருக்கும், புகைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். சர்ச்சுக்குள்ளே இருக்கும், சபைக்குள்ளே இருக்கும், வேலையில் இருக்கும், வெளியில் இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நெருப்பு உங்களுக்குள்ள பற்றி பிடிச்சா புகைச்சல் கொடுப்பதை உங்களோடு சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் புகைச்சல் கொடுத்ததோ, வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ள பிள்ளைகளோ மற்ற காரியங்கள் எவைகளோ புகைச்சல் கொடுத்ததோ, கண்ணை எரிய வச்சதோ, கண்ணீர் விட வச்சதோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள பற்றி பிடிக்கிற நெருப்பு அந்த புகைச்சல் கொடுக்கிற பச்சை வரகையும் தேவன் இன்றைக்கு பற்றி பிடிக்க போக வரார். இந்த பகுதியில் நிறைய பச்சை வரகு இருக்குது, நான் பார்க்குறேன். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் அறியாத பச்சை வரகு நிறைய இருக்குது. இந்த சபையில் நீங்கள் ஆராதிக்கும் போது பற்றி எரியும் போது இந்த நெருப்பு அங்கே இருக்கிற பச்சை வரகை தானாக உள்ளே கொண்டு வரும். நான் ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன். ஆமென். இனி வார வாரம் புது புது 4 பச்சை வரகு உள்ளே வரும். அவ்வளோதானே? கைத்தட்டு. அல்லேலூயா. நீங்கள் தான் எதிர்பார்ப்போடு நல்லா கைத்தட்டு இருக்கணும். ஒரு 4 பச்சை வரகு இங்கே எரியிற இந்த கட்டை எரியும் பொழுது, அல்லேலூயா, பரிசுத்தாவினர் அவரோட அக்கினியை பற்றி எரிய வைக்கும் போது, அபிஷேகத்தில், அந்நிய பாஷையில், தீர்க்க தரிசனத்தில் இங்கே பற்றி எரியும் போது இந்த அக்கினி பச்சைவர்களை 4 உள்ளே இழுத்துட்டு வரும். இந்த 4 உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண தெரியுமா? இந்த பச்சைவர்க்கு எரியாது, புகைச்சல் கொடுக்கும், கண்ணை தந்துட்டே இருக்கும், கையை தட்டாது, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். லேலுயா. இப்போ நான் சொல்கிறது யாருக்குன்னு புரிஞ்சிருக்கும். லேலுயா. இது கண்ணை திறந்துட்டே இருக்கும் ஆராதனை நேரத்தில், கையை தட்டாது. இது பச்சை வரகு, அப்படியே நின்று வேடிக்கை பார்க்கும். பச்சை வரகு, காஞ்ச வரகு நல்லா எரியும். இங்கிருந்து கர்த்தர் நல்லவர் சொன்னால் போதும், ஒரு நெருப்பு பொறி அப்படி கூட சேர்ந்த ஆண்டவர் நல்லவர். ஆமென். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த பச்சை வரகு இருக்கு பாருங்க, நெருப்பு உள்ளே வாங்காது, புகைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். என்னதான் சொல்கிறாங்க, என்னதான் பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, இப்படி புகைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு புகைச்சல் கொடுக்குறதையும் கர்த்தர் எரிய வைக்க போகிறார். அல்லேலூயா. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த அக்கினி தடலை கர்த்தர் அதிகமாக்க போகிறார். இந்த அக்கினி தடல் தான் பச்சை வரகும் புகைச்சல் கொடுக்குறது. சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியிலையும் குடும்பத்திலையும் எதெல்லாம் புகைச்சல் கொடுத்ததோ, கண்ணை எரிய வச்சதோ, அதெல்லாம் எனக்கு பற்றி எரிய கர்த்தர் வைப்பார். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸ்டவ் இருக்குல்ல, கேஸ் ஸ்டவ்,
பானை ஒன்று இருக்குது, குக்கர் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துல சாப்பாடு வடிக்கலாம், ரெண்டுத்துல சாப்பாடு செய்யலாம். இந்த பானை ரெண்டு பக்கமும் எரியுது. பானையில சாப்பாடு செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். பானையில் தண்ணி ஊற்றி அரிசி கொதிக்க வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஆன உடனே அதில் சவுண்டு வருது. என்ன சவுண்டு வரும்? தண்ணி கொதிக்கிற சவுண்டு. எப்படி வருமா? கொத 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 கொதன்னு ஒரு சவுண்டு வரும்ல, இந்த பானையில் கேட்குது. இந்த குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி அரிசி வச்சுட்டாங்க, இதில் நெருப்பு எரியுது. இது என்ன பண்ணும் கொஞ்ச நேரத்தில்? சத்தமாக சொல்லுங்கம்மா. குக்கர் யூஸ் பண்ணுற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். என்ன பண்ணுமா? கொஞ்ச நேரம் என்ன பண்ண, சூடு வாங்கும், சூடு தாங்காது. அதால் இது என்ன பண்ண தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். இந்த சவுண்டு கேட்டவுடனே இந்த பானை அப்படி திரும்பி பார்க்குது. இத்தனை நாள் இங்கே தான் அமைதியாக இருக்கிறேன், நான் சத்தம் காட்டாமல் தான் இருக்கிறேன். நான் பானை பழைய ஆள், குக்கர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ புது ஆள் இது. இங்கே அனல் பற்றி எரியுது. இந்த பானை என்ன பண்ணுதுன்னா அதுவும் சோறு தான் வேக வைக்குது. இந்த பானை என்ன பண்ணுதுன்னா அது சூடு வாங்கிக்கணும், அமைதியாக கொத 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 கொதன்னு சொல்லி அது வேலை முடிச்சிருச்சு. ஆனால் இந்த குக்கர் உள்ளே வந்தவொடனே சூடு தாங்க முடியாமல் என்ன பண்ணுது, இது மறுபடியும் சவுண்ட் எடுத்து பாரு. பானை இப்போ சத்தம் வருது. ஏய், சத்தம் காட்டாமல் இருக்கணும். எத்தனை நாள் இருக்கிறேங்க, அமைதியாக தானே இருக்கிறேன் நான், என்ன உனக்கு சவுண்டுங்க? அல்லேலூயா. இந்த பானை அந்த குக்கர் அதட்டுது. இப்போ சத்தம் காட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நெருப்பு இருக்குல்ல, நெருப்பிற்கு முன்னில் தக்கவன் யார்? அது எல்லாரையும் சுட்டு எரிச்சிடும். பானை முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு, குக்கரை முக்கியம் இல்லை. யார் பற்றி எறிய ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க மேலே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி அவங்களை அனலாக்கி கிருபை வரங்களை தந்து கர்த்தர் பயன்படுத்துவார். இதில் பானைக்கும் வேலை இல்லை, குக்கருக்கும் வேலை இல்லை. பற்றி எறிய ஆயத்தமா? சபை அதை தான் எதிர்பார்க்கிறது. இங்கே பானைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, குக்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. யார் எறிய ஆயத்தம் அவங்க மேலே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார், நிரப்புவார். அவங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் என்ன செய்ய நினைக்கிறார் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. சபை அப்படிப்பட்ட இடம். இங்கே பானைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, குக்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் யாரை பற்றி எறிய வைத்து அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறாரோ அவரை நல்லா அழகுபடுத்தி போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கையை, இப்போ தான் மெசேஜுக்குள்ளே வரேன், போதுமா? முடிச்சிடலாங்களா? அல்லேலூயா. எனக்கு வயிறு துடிக்குது. ஆமே, உங்களுக்கும் வயிறு துடிக்குது இல்லை? பசியில் நான் இப்போ என்ன மெசேஜ் வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலனை கொடுக்கறதுனால எனக்கு துடிக்குது. உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கன்னா இருக்குது உங்களுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தப்பு எதுவும் செய்யலை, சும்மா கையை நீட்டினார் பாருங்க, சர்ப்பம் வந்து கையை கவிக்கிச்சு. உடனே ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான், இவன் அயோக்கியன், இவன் பாவி, இவன் கொலைகாரன், தண்ணியில சாக வேண்டியவனை கர்த்தர் காப்பாற்றி விட்டாரு, பூமிக்கு வந்தாலும் இவனை சாவு விடலை, ஏதோ பெரிய அக்கிரம அநியாயம் செஞ்சுட்டான்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் சில கைகள் நீட்டப்பட்டது. சபைக்கு வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான். தப்பு எதுவும் செய்யாத பொழுது உங்களுக்கு நேரம் அநேகர் கை நீட்டுவாங்க. நீ என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, அக்கிரமம் செஞ்சு தரல, உன் வீட்டில் மட்டும் ஏன் அவ்வளோ தரித்திரம், உனக்கே அவ்வளோ பெரிய பாடு, உனக்கே அவ்வளோ பெரிய மரணம் அப்படின்னு சொல்லி அநேக கைகள் நமக்கு நேரம் நீட்டப்பட்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் சிலர் அப்படித்தான் மெலித்த தீவார் கை நீட்டினார்கள். அல்லேலூயா. செய்யாத தவறுக்காக கை நீட்டப்பட்டார். அப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது அவங்க நினைச்ச காரியம் என்ன தெரியுமா? இவன் விஷம் கண்டு செத்து போவான், உடம்பெல்லாம் வீங்கும், ரத்தம் கக்கி சாக போறான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சிலர் நம்ம வாழ்க்கை விரும்ப மாட்டாங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட எரிச்சல் ஆவி உடையவர்கள். எப்போ இவன் போவான், எப்போ காலி ஆவான் அப்படின்னு சொல்லி சிலர் நம்மளுடைய வாழ்க்கை குறித்து பொல்லாத கண்கள் நோட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கிற மண்ணை அப்படியே தூக்கி போடுவாங்க, இந்த மண்ணு மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடணும்னு சொல்லி. அல்லேலூயா. சிலருடைய கண்கள், சிலருடைய இருதயங்கள் அவ்வளோ பொல்லாததாக இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை அப்படி தான் பேசினாங்க. நீ கொஞ்ச நேரத்தில் வீக்கம் கண்டு சாவ, நீ உயிராக வரமாட்ட, நீ எவ்வளோ பெரிய அக்கிரம அநியாயம் செஞ்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்களெல்லாம் அவரை பார்த்து ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய மகன், கர்த்தருடைய பிள்ளை, உங்களை என்னை குறித்து சில நேரத்தில் செய்யாத தவறுக்காக கை நீட்டி பேசுவாங்க. அல்லேலூயா. அப்படி பேசிட்டே இருக்கிற நேரத்தில் ஒன்று கேட்குறேன், பாம்பு மனுஷனுக்கு அடித்தா விஷம் யாருக்கு ஏறும்? பதில் தான் சொல்லுங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறேன். பாம்பு மனுஷனுக்கு அடித்தா விஷம் யாருக்கு ஏறும்? யார் சாகணும்? மனுஷன் செத்து போகணும். இதுதான் நீதி, இதுதான் தர்மம், இப்படிதான் நடக்குது உலகத்தில். இந்த சர்ப்பம் அவரை கடிச்சிருச்சு, கையை பிடிச்சிருச்சு, எல்லாம் நினைக்கிறாங்க சாக போறார் சொல்லி. ஆனா இவர் அப்படியே நல்லா நிற்கிறார். 3ஆம் வசனத்துல விஷ சர்ப்பம். 4ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்கி. 3ஆம் வசனம் என்ன? விஷ சர்ப்பம். 4ஆம் வசனம் என்ன? விஷப்பூச்சி. விஷப்பூச்சி பாம்பு பூச்சியா மாறுது. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. விஷ சர்ப்பம் விஷ பூச்சியா மாறுச்சு.
விஷப்பூச்சி சாதா பூச்சியா மாறுது. 3 வசனத்துல கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். 3 நிமிஷத்துல கர்த்தர் சத்துருனுடைய கிரியைகளை அழிச்சிட முடியும். 3 செகண்ட்ல கர்த்தர் எல்லா சத்துருனுடைய கிரியைகளை நெருப்புல அவரால் அழிக்க கூடும். அல்லேலூயா. 3 வினாடியில அழிச்சிருவார். 3 நிமிஷத்துல அழிச்சிருவார். 3 மணி நேரம், 3 வாரம், 3 நாள், 3 மாசம் எப்படி ஒன்றா இருக்கலாம். ஆண்டவர் சில சர்பத்தின் மறைந்திருக்கிற கிரியை அவர் நினைச்சா நெருப்புல சுட்டரிச்சிருவார். 3ஆம் வசனத்துல விஷ சர்பம், 4ஆம் வசனத்துல விஷப்பூச்சி, 5ஆம் வசனத்துல சாதா பூச்சி, 5ஆம் வசனத்துல ஒழிஞ்சே போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சர்பம் அழிகிறது. அதற்கு அக்கினி பரத்திலிருந்து ஊற்றப்பட போகிறது. நான் சபையில் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு ஸ்பெஷல் அக்கினி இன்னைக்கு மேலே ஊற்றப்பட போகுது. இந்த நெருப்பு இனி உங்கள் எல்கைக்குள்ள ஒரு சத்துருனுடைய கிரியை உள்ள அனுமதிக்காது. உங்கள் எல்கை பாதுகாக்கப்படும். எல்கை ஆளுகை செய்கிற எல்கையின் ஸ்பிரிட்டை கர்த்தர் இன்னைக்கு விரட்டி அடிக்க போகிறார். நெருப்பு பற்றி எறியும் போது அங்கே ஒன்றும் இல்லாமல் போக போகுது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 5 நிமிஷம் கரெக்டாக எனக்கு கொடுக்குற நேரத்தை முடிக்கிறேன். ஒரு ஊழியக்கார் ஒரு தேசத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ஏழ்மையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் திடீர்னு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தாரெல்லாம் வந்துட்டாங்க துப்பாக்கி தூக்கிட்டு. ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இவங்களுடைய உடைமைகள் பொண்டாட்டி பிள்ளைகளை திருடிட்டு போவாங்க, இதுதான் வழக்கம். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர் ஒரு ஊழியர். அந்த ஊழியர் வீட்டுக்குள்ளே தன் மனைவி பிள்ளையோடு இருக்கும்போது கரெக்டாக நெத்தி போட்டில் கன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, உன்னை கொல்ல போகிறோம், ஒரே நிமிஷம் உனக்கு டைம் தரோம், கடைசி விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மனுஷன் சொல்லிட்டார், நான் ஜெபம் பண்ணணும். சரி ஜெபம் பண்ணிக்கோ. ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே வந்த ஒருத்தனும் இல்லை. வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா ஒருத்தனும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அவன் எங்கே தான் போனாங்கன்னு தெரியல. ஒருவர் என்ன பண்ணார், ஒரு கூட்டத்தில் போய் சாட்சியாக சொல்கிறார், என்ன கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் போது ஜெபிக்கும் போது ஆண்டு ஒரு அற்புதம் செஞ்சார். என் நெத்தி போட்டில் கன் வச்சானுங்கப்பா, ஆனால் நான் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தனும் காணும், ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் எல்லாரும் விரட்டிட்டார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த சாட்சிக்கு நடுவில் பின்னால் வந்து ஒரு மனுஷன் நேராக எழும்பி வந்தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். என் நெத்தி பொட்டில் ஒருத்தன் கன்று வச்சான், என்னை சாகடிக்க வந்தான், நான் ஆண்டரை நோக்கி ஜெபம் பண்ண, கர்த்தர் என்னை விடுவிச்சார். அப்போ அந்த மனுஷன் சொன்னால், உன்னை கொல்ல வந்ததில் நெத்தி போட்டு வச்சதில் நானும் ஒரு ஆள். அல்லேலூயா. பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அன்றைக்கி விட்டவன் இன்றைக்கி விட மாட்டானோ. அல்லேலூயா. ஆனால் ஒரு தைரியம் என்ன தெரியுமா, உங்களை மாதிரி மக்கள் இருந்ததுனால இவங்க என்ன பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்கள், எதுக்கு நீ இப்போ வந்த, அன்றைக்கி ஓடி போனேன், அன்றைக்கி ஏன் ஓடி போனேன், இன்றைக்கி எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவர் தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன். எப்படி தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன்? தெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருந்தால் நீ என்னையும் கொலை பண்ணு வருவேன். அன்றைக்கி நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் அன்றைக்கி சம்பவத்துக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன நடந்தது? அப்போ சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் உங்கள் வீட்டு மேலே அக்கினி பற்றி எரிய ஆரம்பிச்சுது. இந்த அக்கினியில் நீங்களே செத்து போக போகிறீங்களே, எதுக்கு குண்டை வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி வெளியில் வந்து நின்னோம். நாங்கள் நிற்கிற இடமும் பற்றி எரிய ஆரம்பிச்சுது. இதனால் எங்களால் நிற்க முடியல. நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், வேகமாக ஓடிட்டோம். அல்லேலூயா. அப்போ தான் அன்றைக்கி அந்த ஊழியக்காருக்கு தெரியுது, நான் பண்ண ஜெபம் கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களுக்கு அக்கினி முதலாக இருப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம், அபிஷேகத்தில் நிரம்பும் போதெல்லாம் ஒரு அக்கினி உங்களை சுற்றி உலாவுகிறது, பற்றி எறிகிறது. வேதம் சொல்லுகிறது, அக்கினிக்கு முன்னிற்தக்கவன் யார்? அக்கினி சகலவற்றையும் சுட்டரிக்கிற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சிடும். நெருப்புக்கு முன்னால் ஒருத்தர் வாலாட்ட முடியாது. நெருப்பு சகலத்தையும் கரிக்கிடும். அல்லேலூயா. அந்த பவர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒருத்தரும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்தில் செய்யப்படுகிற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நெருப்பு அடக்க அவருக்கு மட்டும்தான் வல்லம் இருக்குது. நெருப்பு அடக்க எதுக்கு பவர் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நெருப்பு அடக்க வல்லமை எது இருக்கு? தண்ணிக்கு தான் இருக்குது. அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான் தண்ணிக்கு அடையாளம். அதை அடக்கணும்னா அவரே அடக்குனாதான் உண்டு. கண்ட்ரோல் அவரே பண்ணாதான் உண்டு. அல்லேலூயா. நெருப்பாய் வருவார், அவர் காற்றாய் வருவார், தண்ணீராக வருவார், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எரியும் பொழுது அதை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆமென். சபையில் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியும் போது அதை அடக்க ஒருவனாலும் கூடாது, அடக்க முடியாது. அடக்க நினைச்சா நம்ம தான் அடங்கி போகணும். அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களுக்கு அக்கினி முதலாக இருக்கிறார். ஒரு அக்கினி எரிஞ்சா போதங்க, நம்ம பிடித்த காரியங்கள் என்னையோடு எல்லாம் ஒழிய போகுது. ஒரு அக்கினி உங்கள் வீட்டு எல்கைக்குள்ள சிலது மறைந்திருக்கும், சாபத்தீடானவைகள் மறைந்திருக்கும். சில கிறிஸ்துவத்திற்குள்ளே இருந்த வீட்டு வாசலுக்குள்ள வீடு கட்டும்போது அதில் சில தகடுகளையும் சில காசுகளையும் சில மந்திரிச்ச பொருட்களையும் உள்ளே வைப்போம்.
கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறவர்களே சிலர் அப்படி செய்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சாபத்தீடான சர்மம் அதெல்லாம் பதுங்கி இதெல்லாம் எல்லைக்குள்ளே இருந்து ஆசீர்வாதங்களை கவ்வி கொண்டு இருக்கிறதோ, அந்த கவ்வுகிற சர்பத்தை ஒரு நெருப்பு இறங்கி இன்னைக்கு அழிக்கும். நம்மளை பிடிச்சது என்னோட எல்லாம் ஒழிது சொல்லுங்களேன், உதறுங்களேன் கொஞ்சம். நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள், என்னை பிடிச்சது என்னோட ஒழிதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, வேணுமோ உங்களுக்கு? அல்லேலூயா. என்னை பிடிச்சது என்னோடு ஒழியுது, நான் உதறேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு காரியம், நம்ம உதற வேண்டியது உதறினா தான் நம்மளை விட்டு போக வேண்டியது சிலது போகும். ஆண்டவர் சிலவற்றை இன்னைக்கு உதற சொல்கிறார். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா?